முதலமைச்சர் விஜயே நினைச்சாலும் அவரு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை அவராலேயே நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லப்படுது. அது உண்மைதானா? போற போக்குல மகளிருக்கு 2500 ரூபாய், வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம், தாய்மாமன் சீருன்னு எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை அவிழ்த்து விட்டுருக்காரு. அதெல்லாம் விஜயால நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்படுது. வெறும் ஆசை வார்த்தைகளை கூறி ஆட்சியை பிடிக்கிறதுக்காக மட்டுமே திட்டமிட்டு விஜய் இந்த செயல்முறையில ஈடுபட்டிருக்காருன்னு பலரும் குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்களே, இது எல்லாமே உண்மைதானா? தரவுகள் சொல்றது என்ன? இந்த கேள்விகளுக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சரா ஆகிறதுக்காக எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை அவிழ்த்து விட்டாரு. அதுல ரொம்ப கவர்ச்சிகரமான திட்டங்களை வச்சாரு. அதுல ஒண்ணுதான் மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் போடுவேன்னு சொன்னாரு. 2500 ரூபாய் போடுவேன்னு சொல்லிட்டு இந்த மே மாசம் 15ஆம் தேதி முன்னாடி இருந்த திமுக கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தா அதே 1000 ரூபாயை தான் கொடுத்தாரு. 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, நாங்க இத பத்தி கொஞ்சம் கலந்து ஆலோசிக்கணும், நாங்க குழுவா சேர்ந்து கலந்து ஆலோசிச்சுட்டு அப்புறம் 2500 ரூபாய் தரன்னு சொல்லியிருந்தாரு. அவரே நினைச்சாலும் அந்த 2500 ரூபாயை தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பே இல்லைன்னு தான் தரவுகள்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. அதன்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மட்டும் 60 வயதுக்கு உட்பட்ட மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் தருவேன்னு விஜய் சொல்லியிருந்தாரு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி பார்த்தாலுமே மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் கொடுத்தா வருஷத்துக்கு 47,100 கோடி ரூபாய் செலவாகும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி பார்த்தாலே 47,100 கோடி ரூபாய் செலவாகுதுன்னா இப்போ 2026 கணக்கு போட்டு பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 கோடிகளுக்கு மேல செலவாகும் நம்மளுக்கு தெரிய வருது. சரி, அடுத்து இன்னொரு பக்கம் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாரே, அதோட மொத்த செலவுன்னு பாத்தீங்கன்னா 1000 கோடி தான் வரும். ரீசெண்டா கூட அகவிலைப்படி 2% அதிகப்படுத்தி அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை அதிகப்படுத்தி கொடுத்தாரு. அதோட மொத்த செலவுமே 1000 கோடி ரூபாய் தான் வரும். அதாவது இப்ப புதுசா விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்க இந்த 2 ஸ்கீமுக்கான பட்ஜெட்டே 1000 மொத்தமா 2000 கோடி ரூபாய். ஆனா மகளிர் உரிமை தொகையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேல செலவாகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்து வருஷத்துல 6 சிலிண்டர் இலவசமா கொடுப்பேன்னு சொன்னாரு. அதன்படி பாத்தீங்கன்னா 1.85 கோடி வீடுகள் இருக்கு. அதுக்கும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 10,000 கோடி ரூபாய் செலவாகும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கணக்கெடுப்பு 2021 சென்சஸ் படிதான் எடுத்திருக்காங்க. இதன்படி பாத்தீங்கன்னா இப்போ 2026 ஆகுது. 2026 கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா 12 கோடிக்கு மேல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து மாணவர்களோட பெற்றோருக்கும் கார்டியனா இருக்கவங்களுக்கும் பணம் தருவன்னு சொல்லியிருந்தாரு. வருஷம் 15,000 ரூபாய் தருவன்னு சொல்லியிருந்தாரு. அதன்படி பாத்தீங்கன்னா வருஷத்துல பாத்தீங்கன்னா இதோட மொத்த செலவு எவ்வளவு ஆகுதுன்னா 8,438 கோடி ரூபாய் செலவாகுது. கிட்டத்தட்ட இது இப்பத்திக்கு கணக்குப்படி 10,000 கோடி செலவாகுனே வச்சுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி விவசாயிகளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு 15,000 ரூபாய் தருவன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அதுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு செலவாகுதுன்னா 11,910 கோடி ரூபாய் செலவாகுது. இது 2015 இருந்து 16 வரைக்கும் இருந்த விவசாயிகளோட கணக்கின் படி சொல்லப்படுது. இதே இப்ப 2026னா 11,910 கோடிங்கிறது கிட்டத்தட்ட 15 கோடியை தொடுறது கூட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி விவசாய கூலிகளா இருப்பாங்கல்ல, விவசாய கூலிகளா வேலை செய்வாங்கல்ல, அவங்களுக்குமே காசு தருவன் விஜய் சொல்லியிருந்தாரு. அதன்படி பார்த்தா அவங்களுக்கு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. 10,000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளவு ஆகும்னா கிட்டத்தட்ட 9,600 கோடி ரூபாய் வருஷத்துக்கு செலவாகும் மொத்தமா. இதுவுமே என்னன்னா 2011 சென்சஸ் படிதான் எடுக்கப்பட்டிருக்கு. இதையே 2026 கணக்கெடுப்பின் படி பாத்துக்கிட்டீங்கன்னா எக்கச்சக்கமா இதோட அமௌண்ட்டும் அதிகமாகும். அதே மாதிரி ஒரே நேரத்துல விவசாயிகளுக்கும் விவசாய கூலிகளுக்கும் காசு தருவன்னு சொல்றாரு. இத மொத்தமா கணக்கு போட்டா 20 கோடிக்கு மேல வருஷத்துக்கு நம்மளுக்கு செலவாகுது. அதன்படி பாத்தீங்கன்னா அடுத்து மீனவ குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 27,000 ரூபாய் தருவன்னு சொல்லியிருந்தாரு. இதுவுமே மொத்தம்
545 கோடி ரூபாய் செலவாகுது. கிட்டத்தட்ட 2016 சென்சஸின் படியே 545 கோடி செலவாகுதுன்னா 2026னா 800 கோடி வரைக்குமே தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டைஃபண்டோட இன்டர்ன்ஷிப் பண்ற மாணவர்களுக்கு ஒரு காசு தருவேன்னு சொல்லியிருந்தாரு. அதாவது நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா மாசம் 10,000 இதே ஐடிஐ மாதிரியான படிப்புகள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 8,000 மாசம் தருவேன்னு சொல்லியிருந்தாரு. இதோட செலவுமே மொத்தமா 5,400 கோடி ரூபாய் செலவாகுது. அடுத்ததா 1.5 கோடி குடும்பங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தருவேன்னு சொல்லியிருந்தாரு. அதன்படி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 1,274 கோடி ரூபாய் செலவாகுது. அதுக்கடுத்து வேலையில்லாத எம்ப்ளாயிஸ்க்கு, அதாவது வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 4,000 ரூபாய் தருவேன்னு சொல்லியிருந்தாரு. அதன்படி பாத்தீங்கன்னா மொத்தமா 4,800 கோடி ரூபாய் செலவாகுது. அதாவது இப்ப நான் சொன்ன ஸ்கீம் எல்லாமே விஜய் மக்களோட மனசுல ஆசையை தூண்டுறதுக்காக விதைச்ச ஸ்கீம் மட்டும்தான். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. புதுமண பெண்களுக்கு 1 சவரன் தங்க நகை தருவேன், அடுத்து பட்டு புடவை தருவேன், மாமன் திட்டம், அடுத்து வேற என்ன சொல்லியிருந்தாரு, ஏஐ சிட்டி உருவாக்குவேன், அடுத்து மகளிர் சுய உதவிக்குழுக்கு கடன் தருவேன், 5 லட்சம் வரைக்கும் ஃப்ரீயா கடன் தருவேன்னு எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை அவிழ்த்து விட்டுருக்காரு. அதாவது இப்ப நான் சொன்ன இந்த ஸ்கீமுக்கான செலவு மட்டுமே எவ்வளோ தெரியுமாகுது? 99,057 லட்சம் கோடி ரூபாய் செலவாகுது. அதாவது ஒரு 1 லட்சம் கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டோட மொத்த வருமானமே 3,31,569 கோடி ரூபாய் தான். இந்த 3,31,569 கோடி ரூபாய்க்குள்ளதான், அதாவது விஜய் சொன்ன அந்த முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளோட செலவே 99,057 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் செலவாகுது. மிச்சம் நம்ம கையில இருக்கிறது 2 லட்சம் கோடி ரூபாய் தான். இந்த 2 லட்சம் கோடி ரூபாயில தான் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் தரதா இருக்கட்டும், விஜய் சொன்ன மற்ற தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்றக்கான செலவுகளா இருக்கட்டும், அப்புறம் வெளிநாட்டு போக்குவரத்து, வர்றது போறது, சில சலுகைகளை அப்பப்ப அறிவிக்கிறது, இந்த மாதிரியான எல்லா செலவுகளுமே அதுல அடங்கும். அப்போ இப்ப நான் சொன்ன செலவுகள் எல்லாமே கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடியையும் தாண்டிரும். அப்போ பார்த்தா விஜய் என்ன பண்ணும்? கடன் தான் வாங்கணும். ஆல்ரெடி கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு போற போக்குல சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது எவ்வளோ 10 லட்சம் கோடியை எங்க தலையில கட்டி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாரு. அப்போ இந்த 10 லட்சம் கோடிக்கான அவர் சொன்ன மாதிரி வச்சுக்கிட்டாலும் இந்த 10 லட்சம் கோடிக்கான கடனையே அடைக்கணும்னா அதுக்கும் காசு வேணும். இவரு சொன்ன இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும்னா அதுக்கும் காசு வாங்கணும். அப்ப அதுக்கும் சேர்த்து காசு வாங்கணும் அப்படின்னா கடன் தான் வாங்கணும். வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபான்னு வச்சாலும் இல்ல 1.5 லட்சம் ரூபாய் வச்சாலுமே அவர் ஆட்சி முடியறதுக்குள்ள 5 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் கடனை தமிழ்நாடு கவர்மெண்ட் தலையில ஏற்றி வச்சுட்டு போயிடுவாரு. ஆக மொத்தத்துல 10 லட்சம் கோடியில இருக்கக்கூடிய கடன் தொகைய 17 லட்சம் கோடியா தலையில ஏற்றி வச்சுட்டு போயிடுவாரு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, விஜய் போற போக்குல அள்ளிதான் விட்டுருக்காரு. இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிய வருது. உதாரணத்துக்கு இன்னுமே உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்லணும்னா, திமுக கவர்மெண்ட் ஒரு பக்காவான பிளான் இருந்தனாலதான் மக்கள் நேரடியா அனுபவிக்கக்கூடிய சில முக்கியமான வாக்குறுதிகளுக்கு முதல் 5 கையெழுத்தா மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டாரு. அதுல ஒண்ணுதான் மகளிர் இலவசமா போறது, கொரோனா பேஷண்ட்டுக்கு காசு கொடுத்தது. இது எல்லாமே மக்கள் நேரடியா அணுகக்கூடிய திட்டம். ஆனா இந்த தாவேகா கவர்மெண்ட் முதல் 3 கையெழுத்து போட்டாங்கல்ல, அதுல முதல் கையெழுத்து மட்டும்தான் மக்கள் நேரடியா அனுபவிக்கிற திட்டமா இருந்துச்சு. மிச்ச 2மே ஏதோ ஒரு முக்கியமான தேர்தல் வாக்குறுதியா இருந்தாலுமே அது இன்ன வரைக்கும் மக்கள் ஸ்டேட்டா யூட்டிலைஸ் பண்ற மாதிரியான திட்டங்களா இல்ல. சோ இதுல இருந்தே நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, முழுக்க முழுக்க மக்கள் கிட்ட ஆசை வார்த்தை கூறி ஆட்சியை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி விட்டுருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அவருக்கு எல்லாமே தெரியும். அதாவது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரியும், நம்மளால இவ்வளவு பண்ண முடியாதுன்னு தெரியும். தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ, அதாவது 3,31,569 கோடி ரூபாய் தான் திமுக கவர்மெண்ட்லயே வருமானம் வந்துச்சு. நம்ம இன்னும் முதலீட வேற ஈர்க்க ஆரம்பிக்கல. அப்ப நம்ம இன்னும் வருமானத்தையே பெருக்காம தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி விட்டோம்னா மாட்டிக்க போறது நம்ம தான் தெரிஞ்சுமே தாவேகா தலைய கொடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா
எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்குது. குழந்தைகள் சொன்னதுக்காக சில பெற்றோர்கள் ஓட்டு போட்டாங்க. பெற்றோர்கள் இப்போ அந்த ஓட்டு போட சொன்ன குழந்தைகளை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்னப்பா உங்க அண்ணன் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தருவன்னு சொன்னாரு, சிலிண்டர் விலை வேற ஏறி போச்சு, பெட்ரோல் விலையெல்லாம் ஏறி போச்சு, சிலிண்டர் எப்பதான் வரும், நம்ம வீட்டு அடுப்பு காத்து கிடக்குதுன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி 2500 ரூபாய் தருவன்னு சொன்னாரு, ஸ்டாலின் தான் 1000 ரூபாய் போட்டிருக்காருன்னு கூட கேக்குறாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, விஜய் சும்மா ஆசை வார்த்தை கூறி ஆட்சியை பிடிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. இது எல்லாத்தையும் கடந்து இன்னொரு பெரிய சவால் என்னன்னா, சமீபமாதா மோடி அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1 வருஷத்துக்கு யாரும் தங்கம் வாங்காதீங்க, வெளியூருக்கு பயணம் போகாதீங்க, பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக போகுது, தங்கத்தை அதிகமா யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா நம்ம விஜய் அண்ணா வேற என்ன சொல்லியிருந்தாரு, புதுமண பெண்களுக்கு நான் தங்கம் தருவேன், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தருவேன்னு அவரு பாட்டுக்கு அடிச்சு விட்டுருக்காரு. இதெல்லாம் கடந்து எப்படி விஜய் அவர்கள் இந்த வாக்குறுதியை காப்பாற்ற போறாருங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா நம்ம முன்னாடி இருக்கு. சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, திமுக கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி அவங்க செயல்படுத்தின சில நலத்திட்டங்களுக்கு மொத்தமா ஆன செலவே 65,167 கோடி ரூபாய் தான். ஆனா தாவேகா கவர்மெண்ட் உதாரணத்துக்கு சொன்ன இந்த 8 வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கே மொத்தமா 99,057 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் செலவாகுங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. அதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது தாவேகானால கண்டிப்பா அதை நிறைவேற்றவே முடியாது, முழுக்க மக்களை ஏமாத்துறதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்கிறது பட்ட வெளிச்சமா நம்மளுக்கு தெரிய வருது. இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் போக போக இன்னும் என்னென்ன பண்ண போறாருங்கிறது தெரியல. ஆனா கண்டிப்பா மக்களை ஏமாற்றக்கூடிய வாக்குறுதிகளை கொடுத்துட்டமேனு கண்டிப்பா வருத்தப்படுறதுக்கான காலம் ரொம்ப தூரத்துல இல்ல, கிட்டவே இருக்குங்கிறது நம்மளுக்கு இதுல இருந்து தெரிய வருது.